இனிமேல் உங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு என்ன டெய்லி கொடுத்து விடணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த குழப்பமுமே இருக்காது. நம்மளோட வீடியோஸை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். டெய்லி ஒவ்வொரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கேரட் ரைஸ் தான் ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா 3 சின்ன கேரட் தான் எடுத்து அது கிரேட்டரில் வச்சு சீவி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். ஒரு பேனை அடுப்பில் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு கடுகு தாளிக்கிறதுக்கு போடலாம். கடுகு வெடிச்ச உடனே ஒரே பச்சை மிளகாவை 2ஆக கீறி வச்சிருக்கேன். அதை போட்டுக்கிறேன். உங்களோட காரத்துக்கு ஏற்றது மாதிரி பச்சை மிளகாய் நீங்கள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நிலக்கடலை, உளுந்து, கடலை பருப்பு இதெல்லாமே போட்டு அது லைட்டாக பொன்னிறம் ஆன உடனே நம்ம வந்து கிரேட் பண்ணி வச்சிருக்க கேரட்டை போட்டு பச்சை வாசனை போகிறது வரைக்குமே வதக்கி எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறமா ஒரே முட்டையை உடச்சி ஊற்றி ஃபுல்லாக ஸ்கிராம்பிள் மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்படி பண்ணும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும், குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறமா அதில் ரைஸை போட்டுட்டு நான் வந்து கொஞ்சமாக ஒரு பாதி லெமன் ஜூஸ் வந்து ஆட் பண்ணி, இது பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல் தான், விருப்பப்பட்ட ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை, நெய் கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சு கேரட் ரைஸ் ரெடி ஆயிரும். இதுக்கு சைட் டிஷ்ங்கிறது தேவையே இல்லை. நான் வந்து இன்னைக்கு பிளெயின் ஆம்லேட் போட்டு தான் அவனுக்கு ஸ்கூலில் கொடுத்துருக்கேன். அப்புறம் லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணி அவனே அனுப்பி